இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்ப்போமா? பால்வாடியிலேருந்து ஃபோன் அடிச்சிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நானும் போகவே இல்லை. பூச்சி மாத்திரை கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க. சரி நீ போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் வேறு வேலைக்கு போகல, இன்றைக்கி வீட்டில் இருந்தாங்களா, அதோடு அப்படியே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் தம்பிக்கு முட்டையும் அப்புறம் சத்து மாவும் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் நினச்சதே ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லைன்னா ஆட்டோவில் போய் வாங்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டேவா அதனால் தெரியாமல் கேக் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி தான் நினச்சிட்டு போனேன். பார்த்தா இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் வேறு, அதனால் அவங்களோட தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமல் வாங்கணுமேன்ட்டு நானும் சரி பால்வாடியில் முட்டை வாங்கிதுன்னு சொன்னேன்னா அதுக்கு கவர் பாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, கட்டப்பை மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். சரி முட்டை உடஞ்சிருமேன்ட்டு தயிர் கடைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஐஸ் கேக் இருந்துச்சு. சரி இதோட தெரியாமல் எப்படியாவது வாங்கி கட்டப்பைக்கில் வச்சுக்கிட்டு வந்துடலான்ட்டு நானும் போய் வாங்கிட்டுலாம் வந்துட்டேன். வாங்கிட்டு பர்ஸை பார்த்தா பர்ஸை காணோம். மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரே இதாக போச்சு. அப்புறம் என்ன, வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்டயே காசை வாங்கி கொடுக்க வேண்டியதாகி போச்சு. நான் நினச்சி போனது என்னமோ சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு, ஆனால் கடைசியாக சர்ப்ரைஸ் ஆனது என்னமோ நான் தான். வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வரவழைக்கும் சிரிப்பு வேறு ஒரு பக்கம். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்ட மாதிரி பர்ஸை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் போல. டிப்ரெஷன்